நாரதர் மட்டும்தான் விளக்கணும். நாரே என்று தெரிவித்தாயா, நாத்தமே தெரிவித்தாயா? ஓ, நாரதர் 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 தெரிவித்தேன். ஆமா, பரமானந்தம். எப்படி என்றால் எப்படிங்க? சத்தியலோகமே வீட்டிற்கக்கூடிய என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவருக்கும் கல்வி கல்வியை விலகக்கூடிய அன்னையாகிய கலைவாணிக்கும் மகனாக பிறந்த வளர்ந்தவன் அல்லவா? அப்படிப்பட்ட நாரத மகாமுனிவர் என்பது என் பெயர். ஓ, நாரத மகாமுனிவர் என்று பெயர். ஆமா, முட்டத்திருந்த முனிவர் கிடையாதுடா, முற்றும் திறந்த முனிவர். ஓ, ஏன்னா நீங்க பாரதி வித்யா மந்திரி ஸ்கூல் போறீங்கல்ல, அங்க என்ன முட்டை கிட்ட தின்றாருங்களா? அத பாரதி வித்யா மந்திரி ஸ்கூல் போறாருங்க. அப்படி மேரகிரி சொல்லக்கூடிய இமயமலை வாழக்கூடிய அனைத்து முனிவர்களுக்கு எல்லாம் மிக சிறந்த ஒரு முனிவனாகவும் தலைமை முனிவனாகவும் விளங்கி வரக்கூடியவர். அது மட்டுமல்லாது காமிய ஆசை சொல்லக்கூடிய இச்சை, காமிய ஆசை என்று சொல்லக்கூடிய இச்சையை இல்லாதவன். எப்படி என்றால் பெண்ணாசை, மண்ணாசை, பொன்னாசை சொல்லக்கூடிய மூன்று ஆசைகளையும் திறந்தவர். மூணு இல்லாதவர் மூன்று ஆசைகள். மூன்று ஆசைகள் ஏனென்றால் உலகத்தில் மக்களுக்கு துன்பம் வருவது ஏதாவது என்றால் அவருடைய ஆசையால் மட்டுமே தான். ஆமா, ஆசை எந்த அளவுக்கு நமக்குள் இருக்கிறதோ அந்த அளவுக்கு நமக்குள் துன்பம் வந்து சேர்கிறது. துன்பம் வந்து சேரும். ஆசையை ஒழித்து விட்டால் துன்பம் என்பது ஏது? கண்டிப்பா கிடையாது. ஆமா, அதனால தான் நான் துன்பம் இல்லாமல் இருக்கேன். ஓஹோ, இந்நேரம். ஆமா, அப்படி என்னப்பா மட்டும்தான் நம்ம எண்ணம் நாரதற்காக நன்மையில முடியும், நன்மையில தான் முடியும். அப்படி அந்த மூன்று ஆசை சொல்லக்கூடிய ஆசைகளை திறந்தவன். அதனால்தான் காம இச்சையை திறந்தவன் என்று தெரிவித்தேன். அது மட்டுமல்லாது நான் யாருக்கு எப்படி பண்ண தெரியுமா? எப்படிங்க தெரியுமா? நான் கழுதை வாயத்தில் வந்தேன். கழுதை வாயத்தில் வந்தேன். கழுதை வயத்தில் வந்தேன். ஓ, கழுதை வயத்தில் வந்தீங்க. மன்னன் வீட்டில் வளர்ந்தேன். அது போல கைதி போன கைது. கைதி போன கைது. கைதி போன கைது. கைதி போன கைது. நம்பியா? அவர் என்ன பேர் ஆளு அவரு? கைதிக்கு போன கைது. அவதான் சொன்னார் கைதிக்கு போன மேல. அப்பதான் கைதிக்கு போன கைது. இவர் எப்படா கைதிக்கு போந்திருப்பாரு? அல்ல மனுஷன் தான்டா. அது எனக்கு தெரியல. கைதிக்கு போன கைது தானே. பரமானந்தம் ஐயா, உண்மையை சொல்லுகின்ற போது மக்களுக்கு கோபம் வரும். ஓ, கோபம் வரும். ஆனால் முற்றும் தோன்ற எனக்கு உண்மையை சொல்லுகின்ற போது கோபம் வராது. கோபம் வராது. ஏன்னா முன்னு எதுவுமே இல்ல. நம்மளுக்கு கோபப்பட்டு நம்ம சோறு உப்பு போட்டுனா நம்ம தூள் போடுறோம். அது ஒண்ணா உண்மை. சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, உப்பு போட்டு சாப்பிட்டோம். ஆமா, சரி, அப்படி ஆகட்டும். அப்படி கழுதை வயிற்றில் வந்தேன், மன்னான் வீட்டில் வளர்ந்தேன் என்று தெரிவித்தேன். ஆமா, எப்படி என்றால் எப்படிங்க? ஒரு சமயம் தேவலோகத்திலே தேவனுடைய சபையில் ரம்பை, ஊர்வசி, திலோத்தமை சொல்லக்கூடிய நாயகி சொல்லக்கூடிய 4 நாட்டிய மாதர்களும் நடனமாடிக் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அந்த நடன காட்சியை என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவனும் கண்டுகளித்துக் கொண்டிருந்தார். அப்படி கண்டுகளித்த அந்த நேரத்தில் ஊர்வசியுடைய நடனமானது மிகவும் சிறப்பாக அற்புதமாக இருந்தது. ஆமா, அந்த நடன காட்சியை கண்டுகளித்துக் கொண்டிருக்கிற சமயத்தில் ஊர்வசியுடைய மேல் ஆடையானது சற்று விலகியது. அந்த ஊர்வசியுடைய மேல் ஆடை சற்று ஒதுங்கிவிட்டது. அப்படி ஒதுங்கிய உடனே அந்த ஒதுங்கி அந்த நிலையை என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவன் ஒரு நிமிடம் கண்ணுற்று பார்த்தார். அழகிய ஒரு ஆடல் அரசு என்று அழைக்கப்பட்ட ஊர்வசியானவள் இவ்வளவு அழகாக இருக்கின்றாளே, இவளோடு நாம் இருக்க வேண்டும் என்று அவருக்கு எண்ணம் தோன்றிவிட்டது. பிரம்மதேவனுக்கு அந்த காம எச்சம் சொல்லக்கூடிய ஒன்று. அப்படி அது தோன்றிய உடனே பிரம்மதேவனுடைய கண் பார்வையை ஊர்வசியும் பார்த்து விட்டார். பிரம்மதேவனுடைய கண் பார்வை காம இச்சை போன்று காம நோக்கத்தோடு பார்க்கின்றானே, சபையை விட்டு வெளியேறி விடலாம் என்ற எண்ணத்தில் சபையை விட்டு வெளியேறினார். அப்படி ஊர்வசி வெளியேறுவதை பார்த்த என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவரும் அங்கிருந்து வெளியேறினார். என்னடா இது, நாம் எங்கு சென்றாலும் பிரம்மதேவர்
அவர் வந்து கொண்டே இருக்கிறாரே என்று சென்றால் அப்ப சென்ற போது பல உருவங்கள் எடுத்து பார்த்தார். அதே போல் அவரும் என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவரும் அவள் என்ன உருவம் எல்லாம் எடுக்கின்றாலோ அதற்கு எதிர்மறையாக ஆண் உருவமாக மாறினார் என் தந்தையாகப்பட்ட பிரம்மதேவர் மாறிவிட்டார். கடைசியாக பூலோகத்திலே ஒரு மன்னன் வீட்டை கொட்டகையில் கழுதியாக உருமாறினார் ஊர்வசியானவர். கைதியாக உருமாறிவிட்டார். அப்படி உருமாறிய உடனே இதுதான் சமயம் என்று பார்த்து தந்தையாகப்பட்ட பிரம்மதேவர் ஒரு ஆண் கழுதியாக உருமாறினார். மாறிவிட்டார். அப்படி ஆண் கழுதியாக மாறி மன்னன் வீட்டு கொட்டகைக்கு சென்று கழுதியோடு கழுதி புணர்ச்சி ஆகிவிட்டது. கழுதியாக உணர்ச்சி ஆகிவிட்டது. ராபிண்ட ருசி தங்காது என்று சொல்வார்கள். அப்படி ஒரு சென்ற அந்த ஒரு நிமிடத்திலேயே அங்கே ஒரு ஆண் குழந்தை ஜனித்து விட்டது. ஆண் குழந்தை கணித்து விட்டது. அந்த ஆண் குழந்தை தான் நான். அந்த வண்ணாயிரத்தில் பிறந்த கழுதை தான் இந்த கழுதை. ஆமா, கழுதை அல்லடா, கழுதையின் வயிற்றில் பிறந்தவன் தான். கழுதை வயிற்றில் பிறந்த. ஆமா, அப்படி பிறந்தவுடனே அந்த வண்ணன் வீட்டு கொட்டகையிலே ஒரு குழந்தை அழுவலை கேட்டு அந்த வண்ணான் ஓடி வந்து பார்க்க கழுதையுடைய நாட்டத்தில் நான் இருந்தேன். அந்த நாட்டத்தால் தான் எனக்கு நாரதன் என்று பெயர் வைத்தார். அந்த கழுதையோட நாட்டத்தால் நாரதன் என்று பெயர். ஆமா, அப்படி பெயர் வைத்து என்னை அவர் வளர்த்தார். அதுவும் தவிர தெரிவிக்கின்றேன். அப்படியே தட்டுவாணியின் பிள்ளை. நீ போய் ஊருள்ள பெண்கள் இருக்கிற இடங்கள்ல இந்த தண்ணி பிடிக்கிற குழாய் இடங்கள்ல அடிப்படி தட்டுவானே இரவு நேரங்கள்ல தட்டுவாணி என்ற வார்த்தையை சொல்லிப்பாரு. உனக்கு எதால அடி வேணும் தெரியாது. சத்தியமா கூடத்தை எடுத்து வருவாங்க. அப்புறம் அடி குடம் மட்டுமல்ல, தொடப்பக்கத்தையும் முறமும் சேர்ந்து பறக்க என்ன அடிக்க மாட்டாங்க. ஏன்னு கேளு, ஏன்னா அவங்க அடித்து முன்னாடி போய் காலில் விழுந்துருவேன். காலில் விழுந்துருவியா? மரியாதை அடக்கண்டா, நீ ரொம்ப அடக்கண்டா. உன் அடக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னோட அடக்குங்க இருக்கண்டா. அப்படி தட்டுவாணியின் பிள்ளை தெரிவித்தேன். நீ நினைப்பது போல் தட்டுவாணி என்ற வார்த்தையானது தவறான வார்த்தை அல்ல, தவறான பொருளும் அல்ல. இல்ல, எப்படி என்றால் தட்டி என்றால் தாமரை. தட்டி என்றால் தாமரை. தட்டி என்றால் என்ன? தாமரை. வெள்ளை தாமரை. வெள்ளை தாமரை. அந்த வெள்ளை தாமரையின் மலர் மீது வீட்டுக்குரிய அன்னையாகிய கலைவாணி. அதனால்தான் தட்டுவாணி என்று தெரிவித்தேன். தட்டுவாணி. ஆமா, தாமரை மலை மீது வீட்டுக்கூடிய அன்னையாகிய கலைவாணியின் பிள்ளையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அதனால்தான் தட்டுவாணி பிள்ளை தெரிவித்தேன். அப்படி அது மட்டுமல்லாது பிட்டுந்தான் தெரிவித்தேன். அப்படி பிட்டு என்றால் சிவபெருமானுக்கு பேரனாக விளங்கி வந்து கொண்டிருக்கிறேன். சிவபெருமான் தான் பிட்டுக்கு மண் சுமந்து புறம்படிப்பட்டவனை சொல்வார்கள். அப்படி சோழ நாட்டிலே காவிரி ஆற்றை கட்டுகின்ற போது பிட்டுக்கு மண் சுமந்து புறம்படிப்பட்டு சோழ மன்னுடைய புறம்பால் முதுகில் அடி வாங்கியவன் தாத்தாவாகிய சிவபெருமான். அதனால்தான் தெரிவித்தேன். அது மட்டுமல்லாது இந்த நேரத்திலே நம்ம வந்து வெகு நேரம் ஆகிவிட்டது. தாய் தந்தை பார்க்க வேண்டும். அப்படியே எப்போதும் நாம் செய்கிற செயல்களில் முதலாவதாக தாய் தந்தையை வணங்கிவிட்டு பிறகு எந்த வேலையை செய்தாலும் சரி, எந்த வேலையை செய்தாலும் சரி, யாருக்கு வீட்டு அடி வாங்க வைக்கலாம். நன்மையில் முடியும். பெற்றோர் ஆசீர்வாதம் மிக மிக முக்கியம்.